வணக்கம் கிரிக்கெட் பி. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ராஜபாளையத்துல இருக்கோம். எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் விஜய் அண்ணனை பாக்குறதா வந்திருக்கோம். ராஜபாளையத்துக்கு பக்கத்துல ஜமீன் நல்லமங்கலம் இந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு அண்ணனோட நம்ம ஃபன் பண்ணி ஜாலி பண்ண போறோம். என்னுடைய ஃபாலோவர்ஸ் யார் யார் நம்மளை கூப்பிடுறீங்களோ உங்களை நம்ம தேடி வந்து கண்டிப்பா உங்களை தேடி நாங்க வருவோம். இன்னைக்கு ஃபுல்லா ஃபன்னா தான் இருக்கும். வாங்க போவோம். இந்த பக்கத்துல தானே இருக்கு, வாங்க போவோம். விஜய் அண்ணே வாங்க. பரவாயில்லையே, அது மாதிரி வந்துட்டீங்க. இந்த பையன் தான் உங்க வீடியோ பார்த்து டெய்லி போன் அடிப்பான். நல்ல வேலை அடிச்சோன்னா வந்துட்டீங்க. நல்லா இருக்கீங்களா? பிச்சு எடுக்கிறாரு, நல்லா பண்றாரு. சூப்பர், நல்லா பண்றாரு. வேற மாதிரி இருக்கா, நேர்ல வேற மாதிரி இருக்கானே. முதல்ல எப்படா இங்க கிளம்புவீங்க? எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். கேமராமேன், எடிட்டர், ரைட்டர்ல இருந்து எல்லா ராமேஸ்வரமே தானே பக்கத்துல? ராமேஸ்வரம் கடற்கரை பக்கத்துலயே தானே. ஒரு சேலம் புத்தூர் மலை, ஏதோ ஒரு மலை சொல்லுவாங்க. கடைக்கு ஆப்போசிட் இருக்குல்ல மலை, அந்த மலை தான். கூட்டு போறேன், 2 கிலோமீட்டர் தான் அவரை கூட்டிட்டு போறாங்க. அண்ணனை வந்து பார்த்தாச்சு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஃபன்னா பேசுறாப்ல. உண்மையிலேயே அதாவது எப்படின்னா நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி அண்ணன் பேசுறாப்ல. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணன்ட்ட. இப்ப ராஜபாளையம் அண்ணனை பார்க்க வந்ததுக்கு காரணம் அப்படி எப்படின்னா போன் பண்ணி தம்பி கண்டிப்பா நீங்க வந்தாகணும் அப்படின்னாங்க. நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கல. நிறைய அவங்க பசங்களுமே வருவாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கண்டிப்பா வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். மேல வந்து பெருமாள் கோயில், முருகன் கோயில், மீனாட்சி அம்மன், எல்லா சாமியும் இருக்கு மேல. ஆமா, ஒரே இடத்துல எல்லா சாமியும் இருக்கானே. மேல இன்னும் மேல போனோம். இது வந்து 5 வீட்டு சாமின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கும். இங்க புரட்டாசி மாசம் 5 கிழமையா வீடியோ எடுக்கிறதுல செமையான நம்ம. ஆமா, படம் எடுக்கலாமா? இப்ப ஏகப்பட்ட படம் வந்து எடுத்துருக்காங்க. பூ படம் தெரியுமா? சசி டைரக்டர் ஸ்ரீகாந்த் நடிச்ச பூ படம், அது இங்கதான் எடுத்தாங்க. அப்புறம் விருதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த லொகேஷன் வந்து சில பேருக்கு தெரியல. தெரிஞ்சுச்சுன்னா விட மாட்டாங்க. வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி. ஆமா, நாங்க எடுக்கிறது பூரா இங்கதான் சுத்திதான் எடுப்போம். வீடியோ ஃபுல்லா கோரிப்பாளையத்துல நடிச்சிருக்கீங்க. கோரிப்பாளையத்துல அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நடிச்சேன். அதிகாரம் சொன்ன உங்கள்ட்ட ஏகப்பட்ட படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கேன். இதுல ஏறும்போது அப்படிதான் தெரியுது. வேற எந்த படத்துல வச்சிருக்கீங்க? வேற நிறைய அட்டகாசம், கஜினி, குண்டாங்க மாட்டாங்க, பட்டைய கிளப்பு எல்லாம் சைட்ல வச்சு ஒண்ணுதான். சைடுக்கு குத்திட்டு போயிட்டேன். சீரியல் நடிச்சிருக்கேன் நிறைய. சீரியல்ல ஒரு 200 சீரியல். உங்களை பாக்கும்போது இந்த ஆக்டர் யாருன்னு ஒரு பேர், இந்த மைனா படத்துல தம்பி ராமகிருஷ்ணன், அவரை மாதிரி இருக்கு உங்களை பாக்க. இல்ல அவர் ஒவ்வொரு கெட்டப்புக்கு பிறகு சிவா. இப்ப தம்பி ராமையா மாதிரி இருக்குல்ல. அடுத்து வந்து இந்த மீசை எடுத்துட்டு இன்னொரு வீடியோ பார்த்தேன். இதுக்கு மேல நடக்க முடியாது, காலு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா காலு கொஞ்சம் நல்லா நேரம் தான் இருக்கு. இல்ல கபடியில கீழே விழுந்து உடஞ்சது. சரி, அது இப்ப கொஞ்சம் இது பண்ணு. இப்ப என்ன இப்படியே கிளம்பிட்டுங்களா? இல்ல அப்படியே பாருங்க, இதா இருக்குல்ல இடம். உட்காரு, 4 படி கூட உட்காந்து போ. சரி, ரைட், உட்காருவாங்க. வந்து 4 படி கூட ஏறல. இப்படி பாருங்க போகும். நீங்க ஏதாவது படங்களை பண்ணணும், ஃபீச்சர்ல ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா நீ வாங்க. ஏகப்பட்ட லொகேஷன் இருக்கு. இல்ல படம் எடுக்கிற மாதிரி இங்கிட்டு வர மாட்டோம். பின்னால தூக்கிறாங்க, அறுக்கு மட்டும் இருக்கு. அடுத்து படம் எடுக்கிற மாதிரி தான் உங்களை பார்க்க வர மாட்டோம். கோயில், ஏகப்பட்ட கோயில் வந்த இங்க அன்னதானம். அப்ப ஹோட்டல் அடைச்சு ஹோட்டல் வச்சிருக்கோம், பூட்டிட்டு போக இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். அதனாலதான் பூட்டி வச்சிருக்கலாம். 3 நேரம் ஓடுச்சு. கோயில் பெருக இப்ப 2 நேரம் ஆனிச்சு. இப்ப 1 நேரம். கரெக்டா 145 வச்சிருக்க. 2 மணி ஆன கரெக்டா இருக்கு. 100 ரூபா போட்டுட்டு அந்த அண்ணா இது சாப்பிடறதுக்கு போய் கை கஞ்சி அடிக்கிறது. ராஜபாளையம் பயங்கடா. இதான நமக்கு சந்தோஷம். 4 மனுஷனை பார்த்து 4 பேர்த்த பார்த்துமா சிரிக்கிறோமா, கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்குமா, அவ்வளவுதானே. இதானே நமக்கு. ஆசைப்படத்தை கொண்டு போய் என்ன பண்ண சொல்லு. ஏன்னா எனக்கு இலக்கி ஒரு மாதிரி மலை ஏறி வந்து இலக்கி. நியூ ஃப்ரெண்டு ராமேஸ்வரத்துக்கு. ஆமா, வரதுடாதீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ராமேஸ்வரம் வா, நீ கடல்ல அப்படிலாம் செய்ய மாட்டேன். போட்ல போக ஆசை இருக்கு, அதுக்காக இப்படி செஞ்சிடாதீங்க. 3 பேர்ல யார பார்த்தா அப்படி தெரியும்? வேணுக்கு என்ன சொல்லக்கூடாது. 2 பேர் தான் அந்த வீடியோக்குள்ள வராங்க. உண்மை சொல்லியா? 3 பேர் மூஞ்ச பார்த்தா, யார மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியும்? யார போய் செய்ய வந்து அப்படி உங்களை பார்த்தா சொல்லு. இப்படி நிஜமான சரியான பதில் எதிர்பார்க்கல. இறங்குற மாதிரி தென்காசியில வந்து கார் இருக்கு, ஒரு 4 காரு
அப்படியே ஹீரோனி இறங்கி வர மாதிரி கீழே வந்து 4 பாடி கார்டோட கட்சிக்காரங்க அதெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. நான் நினைச்சேன், ஆனா நடக்க மாட்டேங்க. அப்ப வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு கல்யாணம் முடியல. நானு காலத்துல யாரும் வந்தா அப்படி ஹெலிகாப்டர்ல அந்த மாதிரி வசதி வாய்ப்பா இருந்தா சொல்றேன். நீங்க வந்து கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு நீட்டா பேண்ட் எல்லாம் போட்டு நீட்டா. ஆனா என்னன்னு சிரிக்கிற கம்பெனியை சிரிச்சாங்க. இல்ல நீ கற்பனையாவது நினைச்சிட்டு இருப்ப, அது நடக்காது அப்படின்றாங்க. அப்ப கொஞ்சம் நடக்காதா? நான் கல்யாணம் நடக்காதுன்றீங்களா? அப்படிலாம் சொல்லாதாங்க. அப்ப நடக்காதுன்றியா? உண்மையிலே கங்க கோட் சுட்டா போட்டு நீட்டா ஷூ எல்லாம் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நீட்டா வரீங்க. மேல இருந்து நீங்க கையை மட்டும் காமிச்சா போகுது. தெற்கு வடக்கு அவ்வளவுதான். இப்ப நம்ம எங்கிட்டு போகணும்? நம்ம போற திசையா பார்க்கும்போது ராமேஸ்வரத்தை பாத்தீங்கன்னா இதுதான் கிழக்கு வரும், மாறி மாறிதான் வரும். ஒவ்வொரு ஊருக்கு மாறி வரும். அண்ணே இது நம்ம சிவகங்கை ரோடுங்க. கோயில பார்த்தோம்னா இந்த சைடு கிழக்கா இருக்கும். திசை மரம் ஒவ்வொரு ஊருக்கு திசை மரம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்பதான் சொல்லுவாங்க. நானே ஒரு தடவை இப்பதான் ஒரு இந்த பக்கம் நம்ம ஊர்ல சரி, இப்ப சூரியன் சூரியன் புதையுது. ராஜபாளையம் பயலுகடா கரெக்டா இருந்து ராஜபாளையம் பயலுகடா லைன்ல கரெக்டா இருந்துக்க. ராஜபாளையம் பயலுகடா லைன்ல கரெக்டா இருக்கும். இந்த வாரம் இது சொன்னா ஆமா ஆளை வந்து கிணறு ஆளா இருக்குங்க. சொன்னானே இவ்வளவு மேல தண்ணி குடிச்சு பாக்கதான் அப்படி தெரியுது. தண்ணி அவ்வளவு அருமையா இருக்கும். அண்ணே அவர் ஆக்சுவலா உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம எல்லாம் இந்த மாதிரி மழை எங்க பாக்குறது? ராமேஸ்வரத்துல வெறும் கடல் தான் நடக்கும். நான் சீரியஸா முத நான் மலையேறேன் வாழ்க்கையில. இதுக்கே இதுக்கே இலக்கிறா நம்ம அடிய பார்த்தது இல்ல, இப்ப பாரு அடிய பார்த்தது இல்ல. அப்ப பாரு எல்லாம் சேர்ந்து ஒண்ணு அடிக்க போறாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த இது என்னது பால்சிங்கா, இது என்னது பால்கனி, இது என்னமோ இது என்னது கம்பியா? கம்பி. சரி, SS கம்பி. இந்த வேலை பாத்துருக்கா வந்தீங்களா? தென்காசி பசு போறத காட்ட போறோம். தென்காசி பசு போறது தெரியுங்க நீ? அப்படி இல்லண்ணே, ஒரு வழியா அந்த மலைக்கு ஏறி வந்தாச்சு. ஒரு சரியான சுப்பிரமணியன் மலையில இருந்து ராஜபாளையத்துல இருந்து தென்காசி போற பஸ்ஸ வந்து இங்க வச்சு காட்ட போறாரு. ஆமா, பஸ் மட்டும் தெரியல, உருட்டி விட போறோம். ஒரு உருட்டு தள்ளிடாங்க. ஏதாவது பேசி எங்க போகுது பஸ்? இங்க செம்ம வீடியா. விவசாயம் தானே ஃபுல்லா இங்க? சூப்பரா இருக்கப்பா. சரி, நம்ம ஊர்ல இப்படி ஒரு மழை இல்லையா சிவா? சிவா அதுக்கு மாதிரி போவா சிவா? சரி, கரண்ட் எப்படி வருது? கொஞ்சம் சின்ன மலைனால கரண்ட் எடுத்துட்டாங்க. பெரிய மலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது ஒரு புது அனுபவம். உங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறது ஒரு புது அனுபவம். இதுக்குதான் சரினே சூரியனே சொல்லிட கூடாது. ஏன் உங்களுக்கு எடுத்திய வீடியோ அப்புறம் எனக்கு எடுக்கிறவங்க சும்மா கொண்டு வந்து மழையை காமிட்டீங்கன்னா இல்ல நீங்க தானே போனீங்க மலைக்கு? நான் சும்மா தானே உட்கார்ந்தேன். நீங்க தானே சொன்னீங்க கால் வலிக்குன்னு சொன்னீங்க. நீங்க அதான் என்னால ஏற முடியல, நீங்க போய் ஏறிட்டு வந்தீங்க. நாளை ஏற முடியல, நாங்க போய் அவங்க என்ன சொல்றாங்க, அலைய விடுறேன்னு சொல்றாங்க. இப்படிதான் சொல்லி வர சொல்லுவீங்க, அப்புறம் உட்காந்து கால் வலிக்குன்னு அவங்க கிளம்புறேங்கிறாங்க. வேற எதுக்குதான் போன் போட்டு என்னண்ணே? சரிண்ணே, நீங்க கிளம்புங்க. நீ கரெக்டா பேசுங்க. வந்தீங்க, அப்புறம் உங்க வேலை முடிஞ்சோட நீங்க கிளம்புனீங்கன்னா அப்புறம் எனக்கு வீடியோ இல்லண்ணே, அதுக்கு இல்ல வேலை இருக்கு. வேலை இருக்கா? அப்ப நீங்க அப்படி சொல்லலையே என்கிட்ட. எந்த பேசாது அவர்கிட்ட பேசுங்க. அப்புறம் நீங்க பேசுறீங்க என்கிட்ட. சரிங்க, அப்புறம் உங்களுக்குள்ள வீடியோ எடுத்தீங்கல்ல, இப்ப எனக்கு 2 வீடியோ எடுக்கணுமா இல்லையா? அவருக்கு பையில கொண்டாந்துருக்காருங்க. அவருக்கு தேவையான எடுக்க போறீங்க. வெள்ளச்சட்டை, மஞ்சள் சட்டை இல்ல இல்லன்னா இல்ல, அவர் பாட்டு வந்திருப்பாரு. அவர் போய் என்னை பார்க்க வந்திருக்காரு. அவருக்கு இது சம்பந்தம் கிடையாது. அவர் வர சொல்றாங்க. என்ன செஞ்சிருக்கோம்னா, நாங்க வீடியோ எடுத்தோம், அப்பவே வர சொல்லிருக்கோம். அவரு நம்ம வேலையை தானே அலைஞ்சாரு. சட்டை கிடைக்காம அலைஞ்சிருக்காரு. இப்ப சட்டை துணிவா ஒண்ணுமே சொல்லலையே. அவரை சொல்லலாங்க. இங்க பாருப்பா, நம்ம இப்ப வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். மலையை கட்டுறாரு, இவரு கீழே உட்காந்துருக்காரு. நம்ம வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. இப்ப வர எவ்வளவு சட்டை எடுத்து வந்து வீடியோ எடுக்க வரலன்னா என்ன அர்த்தம்? இந்த கேக்குறாப்ல வீடியோ எடுக்கலாம்னு அதுக்காக தான் கிளம்பி தான் சொல்றாப்ல. ஊரை போட்டு போவோம். எத்தனை ட்ரெஸ் இது ட்ரெஸ் போட்டு எத்தனை வீடியோ டிராமா எடுக்க வந்தது? எடுக்கவில்லைங்க. இந்த வள்ளித்திரம் நடக்க தெரியுமா? அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. வீடியோ எடுத்து கொடுத்தா நீங்க போங்க.
சும்மா அப்புறம் இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஊர் ஆளுக்குள்ள வச்சு மிரட்டுறீங்களா? ஊர் ஆளுக்கெல்லாம் மிரட்டணும் அவசியமே கிடையாது. ஆமா, நானே வந்து பெரிய ரவுடி தான். சும்மா தான் இப்ப விட்டுட்டு எனக்கு வேலை இல்ல ஹோட்டல வச்சு உட்காந்துட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு ஊர் ஆளெல்லாம் வச்சு மிரட்டணும் அவசியம் கிடையாது. முடியாது. கிளம்பிட்டேன்னா கிளம்புறேன். நீங்க கிளம்பி பாருங்க பாப்போம். பாருங்க, நீங்க கிளம்பி பாருங்க பாப்போம். நானே எவ்வளவு பொறுமையா போயிட்டேன். ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க. யார வேணாலும் நீங்க கூட்டு வாங்க, போங்க பாப்போம். யார வேணாலும் கூட்டு வாங்க. இல்ல பாத்துக்கோங்க. பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்காக வந்து நான் செலவு பண்ணி கூட்டி நான் வச்சுட்டு நீ உங்க வேலையை முடிச்சு நீங்க கிளம்பி போயிருவீங்க. அப்புறம் நான் மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கா? செலவு பண்ணாரா அந்த செலவா? அது செலவா? விடுங்கண்ணே, சும்மா இதானே நீங்க 2 தெரியாம பேசுவாரு. பேசுவாரு நீங்க அதெல்லாம் எங்கிட்ட பேசக்கூடாது. நீங்க யாரெல்லாம் மிரட்டணும் அவசியம் கிடையாது. அவன் யாருங்க? நீங்க யாருங்க? நீங்க எதுக்கு பேசுறீங்க? அவன் யாருங்க? அப்ப இப்ப வேலை மட்டும் பேசுறாப்ல. அப்புறம் அவன் அடிப்பேன். 3 முறை உடச்சே விடுவாங்க. அடிச்சு பாருங்க பாப்போம். வந்தீங்கன்னா எல்லாமே நல்ல முறையில வீடியோ எடுத்து எல்லாருமே நல்ல அதுக்கு தான் வந்திருக்கோம். சண்டை போடுறதுக்கு இல்ல. எல்லாமே அனுசரிச்சு போனது.